வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சாம்சங் ஸ்மார்ட் டிவி 32 இன்ச்சு எல்இடி டிவி. இதில் என்ன ப்ராப்ளம்னா, டிவி வந்து கஸ்டமர் உடச்சிட்டாங்க. உடச்சி இங்கே தனியாக ஹோல்ஸ் வந்துருச்சு. ஆனால் பேக் லைட்லாம் எரியுது, படம் மட்டும் வராது. இதுதான் ப்ராப்ளம். இதில் எப்படி இந்த டிவியை கழட்டி டிஸ்பிளே மாற்ற போகிறோன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமர் வந்து அவர் வேண்டுகோள் இணங்க இந்த வீடியோ எப்படி டிவியை கழட்டுறதுன்னு கேட்டிருந்தார். அவருக்காக ஸ்பெஷலாக எப்படி டிவியை கழட்டுறது, அதுக்கப்புறம் டிஸ்பிளே கழட்டுறதுன்னு, அதுக்கப்புறம் பேக் லைட் எப்படி கழட்டுறதுன்னு இந்த வீடியோவில் பாருங்கள். ஏன்னா அவர் ரொம்ப நாளாக அவர் கமெண்ட்டில் சொல்லிகிட்டே இருந்தார் டிவி கழட்ட வீடியோ போடுவேன்னு. அதனால் அவருக்காக ஸ்பெஷலாக வந்து இப்போ நம்ம இந்த டிவியை சரி பண்ண போகிறோம். இருந்தாலும் இந்த டிவி வந்து ஸ்க்ரூ இல்லைனா எப்படி கழட்டுன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தார். அதனால் இந்த டிவி எப்படி கழட்டுறதுன்னு, சப்போஸ் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிவியை பொறுத்தளவுக்கு ஸ்க்ரூவே கிடையாது, ஆனால் கழட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் எப்படி இதை கழட்டுறதுன்னு இந்த வீடியோவை தெளிவாக பாருங்கள், உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த டிவியில் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் ரைட் சைடில் ஒன்று, லெஃப்ட் சைடில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம தனியாக ஒரு டியூசரில் லைட்டாக உள்ளே விட்டு லைட்டாக தூக்கணுன்னு டக்குன்னு சவுண்டு கேட்கும், கொஞ்சம் லைட்டாக ஓட்ட மாதிரி விழுந்துடும். அதை வச்சு நம்ம கொஞ்சமாக மொபைல் ஃபோன் மாதிரி இது தனியாக வந்து கழட்டி எடுத்துக்கலாம். இது எப்படி கழட்டுறதுன்னு கவனமாக பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் டிஸ்பிளே வந்து அழகாக கழட்டிடலாம், எந்த பிரச்சனையும் வராது. இது கிளாஸ் உடைஞ்சு போயிருந்துன்னா அது பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் சின்ன சின்ன பீஸ் எல்லாம் கரெக்டாக கழட்டும்போது சைடில் இருக்கும். இப்போ நானே வந்து வீடியோக்காக சரி கொஞ்சம் அவசரமாக கழட்டும்போது என் கையில் குத்தி ரத்தம் வந்துடுது. அதனால் நீங்கள் வந்து கிளாஸ் உடைஞ்ச கிளாஸை மட்டும் டிஸ்பிளேவை கரெக்டாக பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து பீஸு சப்போஸ் அந்த கிளாஸ் பீஸ் வந்து கைக்குள்ளே ஏறிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிற்காலத்தில் ப்ராப்ளம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் எனக்கு கையில் குத்திடுது, ஒரு பீஸ் உள்ளே இருந்து நான் அதை அழுத்தி அழகாக வெளில எடுத்துட்டேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. சப்போஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.